வணக்கம் தோழர்களே. இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டு மாட்டை நம்ம காப்பாற்றி நாட்டுக்கோழி இனங்களை காப்பாற்ற மறந்த தருணத்தை தான் நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த அளவுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன்னா, நாட்டு மாட்டோட பயனும் அதோட தேவையும் நமக்கு எந்த அளவுக்குன்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்மளுக்கு உணர்த்தியிருக்கும். அதே மாதிரி தான் நாட்டுக்கோழி இனங்கள். நம்மக்கிட்ட மிகச்சிறந்த நாட்டுக்கோழி இனம் பெருவிடையும் சிறுவிடையும் இருந்தது. இது ரெண்டும் கலப்பு பண்ணி இடைவெட்டு இருந்தது. இது மூணும் நம்மளோட பாரம்பரிய இனம். நாம் இதை தவற விட்டுட்டோன்னு தான் இப்போ சொல்லணும். ஏன்னா கொங்கு பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் கத்திக்கால் பெருவிடையும், இந்த பக்கம் கடலூர் அந்த மாதிரி மாவட்டங்கள், விழுப்புரம், இந்த மாதிரி சென்னை, இந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட மாவட்டங்கள் பூரா வெத்துக்காலும் ரொம்ப பிரபலமாக இருந்தது. நம்மளோட வீட்டு கறி தேவைக்கு சிறுவிடையை நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தோம். வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொதுவாக ஒரு 2 கோழி 3 கோழி வளர்ப்போம். ஒரு விருந்தாடி இல்லை ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா அடித்து குழம்பு வச்சுப்போம். ஆரோக்கியமான உணவை நோக்கி நம்ம போயிட்டுருந்தோம். சுதந்திரம் அடைஞ்சி 1970 வெண்மை புரட்சி வந்தது. இந்த வெண்மை புரட்சி தான் நம்மளோட சிறுவிடைக்கும் பெருவிடைக்கும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிது. உணவு பற்றாக்குறை காரணமாக நாம் இறைச்சிக்கும் பாலுக்கும் வேறு இனங்கள் நாட வேண்டியது இருந்தது. அதாவது 1930 அமெரிக்காவில் 2 கோழி இனங்களை கிராஸ் பண்ணி 60 நாளில் வளரக்கூடிய பிராய்லரை உருவாக்குனாங்க. இது 1960 உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் தமிழகத்தில் 1970 இதோட தாக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிது. இதனால் என்னாச்சு, 1980-85 காலகட்டங்களில் அதிகப்படியான பண்ணைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பண்ணைகள் நமக்கு கறி தேவையை பூர்த்தி செஞ்சதை தவிர நமக்கான ஊட்டச்சத்தை இது அந்த அளவுக்கு பூர்த்தி செய்யலைன்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா நாம் எப்பயுமே எப்படி இருந்தோம், தற்சார்பில் இருந்தோம். நம்மளே உற்பத்தி பண்ணிப்போம். கோழி குஞ்சு முட்டை எல்லாம் நம்மளே உற்பத்தி பண்ணிப்போம், நம்ம சாப்பிட்டுப்போம். நம்ம வீட்டில் இருந்தது. இன்றைய நிலவரம் எப்படி இருக்குன்னா, ஒரு கார்ப்பரேட் வலைக்குள்ளே நம்ம சிக்கிட்டோம். அது எப்படின்னா, ஒரு பெரிய முதலாளி பணக்கார முதலாளி கம்பெனி நம்மளுக்கு முட்டையை ஹேச்சிங் பண்ணி அதிலேருந்து கோழி குஞ்சை சிறு சிறு பண்ணைகளுக்கு கொடுப்பார். அதை வச்சு நம்ம 60 நாளில் வளர்த்து கொடுக்கணும். கிலோவுக்கு நமக்கு 5 ரூபா 7 ரூபா கிடைக்கும். இதுதான் நம்மளோட பிராய்லர் கோழி பண்ண முறை. இதில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளால் கடையில் விற்கிற முட்டையிலேருந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அது முட்டைக்காக மட்டும் வரக்கூடிய பிராய்லர்லேயே ஒரு இனமான லேயர் கோழியிலேருந்து உற்பத்தி செய்யப்படுது. அதில் கரு இல்லை, மஞ்சக்கருவில் உயிரணு இருக்காது. ஏன்னா கோழியோடு அது சேராது. அப்படியே தான் முட்டை வைக்கும். அதை நம்ம பொறிக்க வைக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வாங்கி சாப்பிட்லாம். உயிரணுக்கள் இல்லாத அந்த கரு கூடாத முட்டையை நம்ம வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட தற்போதைய சூழ்நிலை. இது எப்படி கார்ப்பரேட் வலையில் போச்சுன்னா, இதோட மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம இதோட டேர்ன் ஓவர் என்ன, நம்ம எவ்வளோ பெரிய வலையில் இருக்கோம், நம்மளோட கறி தேவைக்காக நம்ம எப்படி போய் மாட்டிக்கிட்டோம், எல்லாமே தெளிவாக தெரியும். இப்போது இந்த பிராய்லர் கோழி தமிழகத்தில் மட்டும் கால்நடை துறையால் 2019 கால்நடை அமைப்பகம் 2019 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் 2,05,000 கோடி, எப்படி 2,05,000 கோடி நாம் இதில் டேர்ன் ஓவர் பண்ணி உற்பத்தி பண்ணியிருக்கோம். இந்தியாவில் மட்டும், உலகத்தில் இல்லை, இந்தியாவில் மட்டும்
கிட்டத்தட்ட 4 லட்சத்தி சம்திங் இதோட டேர்ன் ஓவர் போயிட்டு, இதே மாதிரி உற்பத்தி 4407.24 மெட்ரிக் டன் நாம் உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1930 அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட கோழி 1960 உலகம் ஃபுல்லாக பரவி 1970 தமிழ்நாடு வந்து 1980-85 மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு 1000க்கும் மேற்பட்ட லட்சக்கணக்கு பண்ணைகள் உருவாகி தற்போது நாட்டுக்கோழி இனங்களை அழிச்சிடுச்சு. இப்போது இன்றைய தேதிப்படி நாம் வந்து 28 4வது மாதம் 2024. கறிக்கடையில் ஒரு கோழியோட விலை பிராய்லர் வந்து 240 ரூபா, சிறுவிடை கோழியோட விலை வந்து 350 ரூபா. டிஃப்ரென்ஸு வெறும் 100 ரூபா தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு 1/4 கிலோ கறி வேணும், 1 கிலோ வேணும்னு ஓடி போய் பிராய்லரை வாங்கிட்டு ஓடியாரோம். இப்போது இது வந்து எப்படி கோழி இனங்களை அழிச்சதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சாவக்கட்டு தடை. சாவக்கட்டு தடைனா கத்திக்காலும் வெத்துக்காலும் பொதுவாக சண்டைக்காக வளர்க்கப்பட்டது. அதில் வர்ற மேற்படி இல்லை இது சண்டைக்கு ரெடி ஆகாது, இல்லை வந்து இது வந்து நம்மக்கிட்ட உபரியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, இதை வந்து கறிக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கறிக்கு கொடுக்கக்கூடிய அந்த கோழி மிகவும் தரமானதாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சண்டைக்கு விட்றோம் பார்த்திங்களா, அதில் ஜெயிக்கிற கோழியை எடுத்து தான் நம்ம வந்து பெட்டை கோழி கூட சேர்ப்போம். அப்படி சேர்க்கக்குள்ள அந்த கோழியோட கருக்கூட வைக்கும் திறன், அதோட ஜெனட்டிக் பவர் எல்லாமே அபரிதமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறவர் இந்த வருஷம் ஒரு பெருவடையை போட்டு ஒரு 10 சிக்கு இறக்குறாரு அப்படின்னா அதுலேருந்து பெஸ்ட்டை தான் 3 தேர்ந்தெடுத்து அடுத்த ப்ரூடிங்க்கு போவார். அடுத்தது அதை வச்சு தான் ப்ரீட் பண்ணுவார். அடுத்த வருஷம் அதுலேருந்து எதுலாம் பெஸ்ட்டாக வருதோ அதை வச்சு ப்ரீட் பண்ணுவார். அப்போது வருஷம் நம்மளுக்கு வந்து தரம் ஏறிக்கிட்டே போகும். ஆனால் இந்த சண்டையை நம்ம நிறுத்தினதுனால என்னாச்சு, அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு இப்போனா, எந்த கோழி கொஞ்சம் அழகாக இருக்குது, கொஞ்சம் உயரமாக இருக்குது, இப்படி பார்த்து ப்ரீட் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது எப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்ம வந்து ஜெயிச்ச காளையை, இல்லை நல்ல வலுவான காளையை, நல்லா ஓடக்கூடிய காளையை நம்ம வந்து செனை சேர்க்குறோமோ, அதே மாதிரி தான் கோழியும். நம்ம எது நல்லா சண்டையிடுது, நல்லா ஜெயிக்குது, நல்லா வீரியமாக இருக்கோ அதை வச்சு தான் பொதுவாக ப்ரீட் பண்ணுவோம். இப்படி ப்ரீட் பண்ணி ஒரு ஆகச்சிறந்த இனத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம். நீங்கள் கேட்கலாம், என்னங்க தேவையாச்சே, அது வந்து 2 கிலோ வளரும் பிராய்லரு சடனாக. ஆமாங்க, அதுக்கு தான் வந்து கத்திக்கால் பெருவிடை இருக்குது இல்லைங்களா, அந்த கோழி வந்து நம்மக்கிட்ட 8 கிலோ 7 கிலோ சராசரியாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. தற்போது இப்போ வந்து அது வந்து 4.5 கிலோவிலேருந்து 6 கிலோ வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சாவக்கட்டையாராலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற நாட்டுக்கோழி பண்ணையாரும் வச்சுருக்காங்க. நம்மளது வந்து ஒரு 2 குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், 2 குடும்பம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு பெருவிடை கோழியை வாங்கி நம்ம கறி தேவைக்கு பயன்படுத்துகிறோம். இல்லை 2 பசங்க, ஒரு அப்பா அம்மா 4 பேர் தான் இருக்கோன்னா ஒரு சிறுவிடை கோழியை வாங்கி சிறுவிடையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும். இதை வந்து வளர்க்குற பண்ணையாளர்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உற்பத்தி வந்து அதிகப்படுத்தியே ஆகணும். அதிகப்படுத்துறதுக்குன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு அந்த கெயின் கிடைச்சாதான் அவங்க அடுத்தடுத்து அதை நோக்கி நகருவாங்க. ஒரு 50 கோழியை கொண்டாந்து நாங்கள் வந்து கறிக்கடையில் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட முதல் தேர்வு வந்து சிறுவிடையோ பெருவிடையோ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சத்தான உணவும் வரும், அதை வளர்க்குற பண்ணையாளருக்கு கொஞ்சம் பணம் சேரும். ஏன்னா அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாம் வயிற்றுக்கு வாய்க்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவை இல்லைங்களா. ஒரு தரமான கோழியை நம்ம இழந்துக்கிட்டு வரோம். இப்போது 1930 உருவான கோழி
இன்றைக்கி வந்து இந்தியாவில் மட்டும் 4000 சம்திங் 4407.24 மெட்ரிக் டன் உற்பத்தியில் போயின்னு இருக்குன்னா நம்மளோட தூய இனம் உற்பத்தி ஆக முடியாதுக்கு என்ன ரீசன் யாருக்காவது தோணுச்சா? இதை வந்து எல்லாருமே வந்து கருத்தில் கொள்ளணும். இதுக்கு மெயின் ரீசன் நம்ம வந்து சாவக்கட்டை தடை பண்ணது தான். அப்படி இனிமேல் அது நடக்குமா நடக்காதா அது வந்து ரெண்டாவது பிரச்சனை. அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழியை வாங்கி உண்ண பாருங்கள். நீங்கள் நாட்டுக்கோழியை வாங்கி உண்ணனா உங்களுக்கும் வந்து ஒரு அதிகப்படியான புரோட்டீன் சத்து அதில் இருக்கும். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி பண்ணையாளர்களும் ஒரு மன நிறைவாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.